ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் இது என்னால் ஒரு மறக்க முடியாத ஒரு கிராமம். நாங்கள் இருப்பது தெக்கூர், இது வடக்கூர். எங்களுடைய அருமையான என்னுடைய தாயாருடைய தங்கை ராகில் அவர்கள் வாழ்ந்த ஊர். ஒரு ஏழ்மை. என்னுடைய தாயாரும் ஒரு ஏழ்மை. 2 பேரும் படிக்காத ஒரு கை நாட்டு. 2 பேருமே முழங்காலில் கடவுளை நோக்கி ஆண்டவரை நோக்கி காத்திருப்பாங்க. பொதுவாக அவங்களுடைய உணவு அநேக உணவு அங்குவிலாஸ் போயில தான். அதான் உணவு. எதுக்குன்னா அந்த போயிலையை வாயில் வச்சா கசப்பும் உரைப்பும், வயிற்றுக்குள்ளே போனால் பசி தெரியாது. இதுக்கு தான் நிறையா ஏழை மக்கள் இன்றைக்கி அதைத்தான் உணவு வச்சுருக்காங்க. அந்த கசப்பும் உரைப்பும் வயிற்றுக்குள்ளே போனால் என்ன தெரியாது, பசி இருக்காது, குடல் சுருங்கி விடும். அப்படிப்பட்ட ஏழ்மை வடிவத்திலேருந்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைத்து முழங்காலில் நின்று ஜெபித்து தன் பிள்ளைகளுக்காக ஜெபித்த 2 சகோதரிகள். என் தாயாரோடு பிறந்தது 5 சகோதரிகள். மூத்த சகோதரி அதிசயபுரம், அடுத்த சகோதரியினுடைய தாயார், அடுத்த சகோதரி ராகேல், அடுத்த சகோதரி அன்னத்தாய், அடுத்த சகோதரி தேவநேசம். அவருடைய ஞாபகம் எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைகளுக்கும் நாங்கள் 4 பிள்ளைகளுக்கும் ஞானத்தாய் ஞானப்பெற்றன் தேவநேசம். ஏன்னா அவங்க டீச்சர், கொஞ்சம் வசதியானவங்க, வாழ்க்கையில் வசதியானவங்க. இவங்க ரொம்ப வசதி இல்லாதவங்க. அப்படி ஒரு ஏழ்மை ஊர். இந்த ஊருக்கு வந்து எப்போவுமே என்னால் மறக்க முடியாத ஒரு என் தாயை போல் என் அம்மா எனக்கு எப்படி ஜெபித்தாங்களோ அதே மாதிரி என்னுடைய தாய் ராகில், அவருடைய ஹஸ்பண்ட் செல்லையா நடார் மற்றும் அவருடைய பிள்ளைகள் ஒரு தாய் பிள்ளைகளாக, சித்திக்கு 7 பிள்ளைகள், 7 பிள்ளைகளும் ஒரு தாய் பிள்ளைகளாக வளர்ந்த ஊர். அது மட்டுமல்ல, இந்த ஊரை சேர்ந்த எஸ்எம் தங்கசாமி அவர்கள் தான் எங்களுடைய சகோதரரை சென்னைக்கு அழைச்சிட்டு போனார் 1960. அவங்க வீடு இங்கேருந்து 3வது வீடு இப்போ இருக்கா, விற்றுட்டாங்களா தெரியல. இதில் உட்காந்துருக்கிறப்ப எனக்கு அவங்களுடைய ஞாபகம் வந்துச்சு. அவங்க தாயார் வந்து என்னுடைய பாட்டியோடைய மகள், சின்ன பாட்டி பெரிய பாட்டி. என்னுடைய பாட்டியும் அவங்க பாட்டியும் ஒன்றா பிறந்தவங்க. அந்த ஞாபகம் வந்து அதனால் அந்த ஒரு மறக்க முடியாத ஊர். இந்த நாளில், இப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில், இந்த மருதுபுரம் இந்த ஊரில் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த 16வது ஆண்டு விழாவில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுவும் இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பண்டிகை நாம் ஏப்ரல் 4ஆம் தேதி கொண்டாடினோம். இன்றைக்கி மே 14. 40 நாட்கள் சீஷரோடு இருந்தார். சீஷர்களை பலப்படுத்தினார் ஆண்டவர். சீஷரை ஸ்ட்ரென்தன் பண்ணார். அந்த 40 நாட்கள் இருந்து அவர் பரத்திற்கேறிய ஒரு திருநாளாக தென்னிந்திய திருச்சபை இவருடைய பேராயங்கள் 25 பேராயங்களும் இன்று அப்படிப்பட்ட ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்துருக்கு. ஆண்டவர் விண்ணிற்கு ஏறிய ஒரு திருநாள், 40வது நாள். அந்த 40வது நாளில், இப்படிப்பட்ட நாளில் சங்கீதம் 16 என்பது, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். தாவீது சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தேவனே என்னை, யாரை நம்பி இருக்கிறாரு? உம்மை நம்பி இருக்கிறேன். ஒரு அருமையான வாக்கு தத்தம். இந்த 16வது ஆண்டு விழாவில், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்க. 8வது வசனத்தில் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், எனது வலது பாசரிக்கப்படுவதால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் எப்போ இருக்கு? எந்த பக்கத்தில் இருக்கிறாரு? வலது கரத்தில். சங்கீதத்தில் சொல்கிறாரு 18, அவருடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. அவருடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. அப்படி எப்போவுமே வலது, ஏன்னா இடது கரம் கொஞ்சம் வெயிட்லெஸ், ரைட் ஹேண்டே எப்போவுமே வெயிட்டு, டக்குன்னு போய் சப்போர்ட் பண்ணுற ஹேண்டு. எதிரி கடந்த நாளில் நான் ரோட்டில் கிராஸ் பண்ணுறப்போ ஒரு பைக்கார் வந்துட்டார். அவர் மோதாமல் இருக்கிறதுக்கு வலது கரத்தை கொண்டு தான் நிப்பாட்டணும் முடிவு பண்ண முடியாது, அது வேறு. அந்த வலது கரம் எப்போயுமே ஒரு ஸ்ட்ரென்த்து. அதுதான் அவர் சொல்கிறார், லார்ட் மை ரைட் ஹேண்ட் சைட், ஐ டு நாட் ஷேக், நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறார்.
ஏன்னா தேவனே என்னை காப்பாற்றும். ஆண்டவர் நம்மை காப்பாற்றும் ஆண்டவர். திருவிவிலியம் நாம் வச்சுருக்கிறது 13வது எடிஷன். பவர் ஐயர் மொழிபெயர்த்தது. மிலிட்ரி லைன் சர்ச்சில் பவர் ஐயருடைய கல்லறை இருக்குது. அவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் முதல்ல சென்னையில் தான் இருக்கிறார். அப்புறம் திருநெல்வேலியில் இருக்கிறப்போ அந்த மொழிபெயர்ப்பு கொடுக்குறார். இது 13வது மொழிபெயர்ப்பு. நம்ம உடனே சொல்லுவோம், இதில் உள்ள வேத எழுத்துக்கள் மாற்றக்கூடாது, இதில் உள்ள எழுத்துக்களை மாற்றினா என்ன ஆகும், சாபம் வந்துடும். எந்த இடத்துல சொல்லியிருக்கு? வெளிப்படுத்தல் 22 21 ஒரு இடத்துல இருக்குது, வெளிப்படுத்தலில் இருக்குது. பத்மதீவில் யோவான் சீஷனுக்கு ஆண்டவரால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. ஆனால் முதலாவது இதனுடைய வார்த்தைகள் மாற்றப்படலை. முதலாவது எபிரேய கிரேக்க மொழிகளே இந்த மூல பாஷை. எபிரேய கிரேக்கில் தான் பைபிள் இருக்குது. 6000 ஆண்டுகளாக சொல்லப்பட்ட ஆண்டோடைய வார்த்தை. ஒருவேளை என் சித்தியை சொன்னேன், எங்கள் அம்மாவை சொன்னேன், எங்கள் பாட்டி பேர் எனக்கு லேசாக சொல்ல தெரியும் சமாதானன்னு, அவங்க அம்மா பேர் எனக்கு தெரியாது. 6000 ஆண்டுகளுக்குள்ள முன்னால் சரித்திரம் நமக்கு எப்படி தெரியும்? முற்பிதாக்கள் எப்படி தெரியும்? இந்த 6000 ஆண்டுகள் உள்ள சரித்திரத்தை 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டு தான் வேதாகமம். வேதாகமத்தை அது மூல பாஷை கிரேக்க இப்ரேமில் அங்கங்கே விட்டு விட்டாக இருக்குது. ஆண்டவரால் சொல்லப்பட்ட வார்த்தை, சொல்லப்பட்ட கருத்து 2. கடவுள் ஒருவர். செகண்டு, உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிடத்தில் அன்பு கூறு. இதுதான் பைபிளுடைய மூல பாஷை. ஆனால் முதல்ல இதை மொழிபெயர்த்தவர் கிரேக்க இப்ரேய மொழியிலேருந்து தமிழுக்கு வந்தது இங்கிலீஷ்க்கு வந்துச்சு. இங்கிலீஷில் 1330 1430 2 தடவையும் மொழிபெயர்க்க 2 பேர் முற்படுறாங்க. 2 பேரையும் எரிச்சிட்றாங்க, கொன்றுதாங்க. ஹஸ் என்று ஒரு பெயர், இன்னொருத்தர் பேர் ஹக்லின்னு பெயர். 2 பேரையும் கொன்றுதாங்க. 3வது மார்ட்டின் லூதர் 1530 அக்டோபர் 31 வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறார். திருச்சபையை சீர்திருத்தம் 19 புதிய காரியங்களை சர்ச்சில் ஓட்டுறார். அதுதான் சீர்திருத்த திருநாள் என்று பெயர். அது மார்ட்டின் லூதர். அவர் தான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறார். இங்கிலீஷ்லேருந்து தமிழில் வர்றப்போ பராபரன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் நமக்கு இருக்குல்ல. டிடிஎஸில் போனீங்கன்னா அந்த பழைய பைபிள், முதல் பைபிள் இருக்குது. ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸ்டு மட்டும் தான் அந்த பைபிளை பார்க்கணும். ஏசி ரூம்லேயே வச்சுருக்காங்க. 4 ஏசி, 6 மணி நேரத்துக்கு ஒரு ஏசி ஆன் ஆகி ஆஃப் ஆயிரும். ஏசிக்குள்ளே இந்த பைபிள் வச்சுருக்க, கெட்டு போகாமல் இருக்க பராபரன். அடுத்து சர்வேஸ்வரன். நம்ம தேவன் சொல்கிறோம்ல, அதை பராபரன் சர்வேஸ்வரன் சொல்லப்பட்டிருக்கோம். 13வது மொழிபெயர்ப்பாங்க நம்முடைய மொழிபெயர்ப்பில் தேவன் வானத்தையும் பூமியும். ஆனால் லேட்டஸ்ட் திருவில்லியம் அந்த ஐயர் வச்சுருக்கிறது திருவிவிலியம். கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கோம். லேட்டஸ்ட் மொழிபெயர்ப்பு. யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சத்தியம் என்பது சமஸ்கிருத வார்த்தை. திருவிலியத்தில் உண்மையும் அறிவீர்கள், உண்மை உங்களை, அது தமிழ் வார்த்தை. அவ்வளோதான். ஆர்சி பைபிள் கிடையாது. அது நம்ம பைபிள் தான். 15வது மொழிபெயர்ப்பு லேட்டஸ்ட் தமிழ். இன்றைக்கு இருக்க தூய தமிழில் எழுதப்பட்டிருக்கு. எங்கள் மாமனார், என் துணைவியாருடைய மாமனார் கடைசி காலங்களில் திருவிலியம் தான் வாசித்தார். திருவிலியத்தை தவிர வேறு எது கொண்டு போனாலும் அடிப்பார், திட்டுவார். அவர் கடைசி 15-20 வருஷமாக நான் திருவிலியத்தை எடுத்துக்கொண்டு இதில் புரியாத வார்த்தையை திருவிலியத்தில் பார்ப்பேன். அவர் அதை வாசிக்க ஆரம்பித்து அது அவன் சொன்னான் என்று நம்ம தமிழில் சொல்லப்பட்டிருக்கோம். நம்ம பவரில் அவன் என்பது மரியாதை இல்லை, அவர் அது ஒரு மரியாதை. அந்த அந்த திருவிலியத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கோம். அதனால் என்னுடைய மாமனார் திருவாளர் அருமநாயகம் அருமநாயகம் உங்களுக்கு தெரியும், ஹெட் மாஸ்டர். அவர் கடைசி காலங்களில் திருவிலியம் தான் வாசித்தார். அதனால் அது ஆர்சி கிடையாது. நம்முடைய டெக்னாலஜி. 2வது நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள், மதுரை மக்கள் எல்லாம் பவர் தான் வச்சுருக்கோம், திருச்சி வரையும். காரணம் பவர் ஐயர் இங்கே இருந்தார், அவர் தான் மொழிபெயர்த்தார். சென்னை மக்கள் தூய தமிழில் திருவிலியத்தை வச்சுருப்பாங்க. சென்னை, வேலூர் அண்டு நாகர்கோயில் அவங்களாம் திருவிலியம் வச்சுருப்பாங்க. பொதுவாக அது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இந்த நாளில் மீண்டுமாய் உங்களோடு இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தமைக்க அன்பு தம்பி சுந்தர் அண்ணே, ஐயா வந்துருங்க கேட்டார். கடந்த 2 வருடங்களாக நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். காரணம் என்னென்னா, இதுக்காக நான் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி வரணும், நான் வரல தம்பின்னு சொல்லிட்டேன்.
ஆனால் கடைசியாக இந்த வருஷம் எப்படியாவது கண்டிப்பாக வரணுங்கிற நோக்கத்தோடு பல இன்னல்கள் மத்தியில், பல கஷ்டங்கள் மத்தியில் பெறப்பட்டு உங்களோடு வந்து நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அழகான திருச்சபை, அழகான கொயர், நல்ல நொங்கு எவ்வளோ அழகாக கட்டி தொங்கிட்டு, எவ்வளோ வெயிட்டை, அவ்வளோ வெயிட்டு கிட்டத்தட்ட 2 டன் வெயிட் வரும் பொழுது, 2000 கிலோ வெயிட் வரும் பொழுது 2000 கிலோவை கட்டி தொங்க விட்ருக்கு. ரோடெல்லாம் இளநி கட்டி தொங்க விட்ருக்கு. நல்லா இருக்குது பார்க்க. இப்படி அர்ப்பணிப்போடு செயல்படுகிறவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதற்காக இருக்க திருச்சபை மூப்பர்கள், பெரியவர்கள், சண்டே ஸ்கூல், யூத் ஃபெல்லோஷிப், பாடல் குழுவினர் மற்றும் ஆட்சி மன்ற குழு, பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சுவையான உணவு, விலையை யாருமே பார்க்குறதில்ல, குவாலிட்டி தான், டேஸ்ட்டு தான். வயிறு கெட்டு போகிறான்னு பார்க்குறதில்ல, உடம்பு கெட்டு போகிறான்னு பார்க்கல, நல்ல டேஸ்ட்டு, இன்பம். அதே மாதிரி ஆண்டுடைய வாசஸ்தலங்கள் ரொம்ப இன்பமானவைகள். இது ஆண்டுடைய வீடு ரொம்ப இன்பமானவைகள்னு சொல்கிறார் சங்கீதக்காரன் சொல்கிறார். அவர் 8வது வசனத்தில் உம்மில் பலன் கொள்ளுகிற மனிதன். யார்கிட்ட ஸ்ட்ரென்தன் ஆகணும்? அந்த வாசஸ்தலங்கள் எப்பொழுது ஸ்ட்ரென்தன் ஆகணும்? அவரோடு, அவருடைய ஸ்ட்ரென்த்து. அதுதான் சங்கீதம் 18:1 சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவேன்னு சொல்கிறார். மை ஸ்ட்ரென்த் அண்ட் லார்ட், என் பலனாகிய கர்த்தாவேன்னு சொல்கிறார். 10 சொல்கிறப்போ 1000 நாளை பார்க்கலும் சமூகத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அந்த சங்கீதத்தை நான் காலையில் வாசிட்டு அதை எனக்கு ஒரு 3 பிரிவாக தோணிச்சு. முதல் பிரிவு ஆண்டுடைய வழிநடத்தலை சொல்வது. அவர் இன்பமானது, அவர் அடைக்கலான் குருவி, அவர் நம்பிக்கையின் கடவுள். அந்த ஆண்டவற்றை நாம் செவ்வையான வழியில் போகிறப்போ அவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அழுகையின் பள்ளத்தாக்கு, கண்ணீரான வாழ்வு. அந்த கண்ணீரான வாழ்விலும் ஆண்டவற்றை சன்னிதானத்தில் நின்று நம்ம ஜெபிக்கிறப்போ அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து 7வது வசனத்தில் சொல்கிறார். அந்த சங்கீதம் இன்னொரு இடத்துல என் விண்ணப்பத்தை கேளுங்க, அந்த 84 சொல்கிறார். என் விண்ணப்பத்தை 8 என் ரிசீவ் மை ப்ரேயர். அதுதான் இங்கே வந்தோன்னே நான் உள்ளே வரப்போ பார்த்தேன், உன் வேண்டுதல் எல்லாரும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு எழுதியிருப்பாங்க. இது என்னுடைய ஆலயம், சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடுன்னு எழுதியிருக்கோம். பொதுவாக நான் இந்த வார்த்தை நிறையா, இந்த சர்ச்சு நிறையா ஆண்டு விழா, நிறையா சர்ச்சு, ஒரு வாரத்துக்கு 7 சர்ச்சு 8 சர்ச்சு போகிறேன், சண்டே 3 சர்ச்சு 4 சர்ச்சு போகிறேன். ஆனால் உன் ப்ரேயர் ரிசீவ் பண்ணப்பட்டது, வேண்டுதல் இன்னும் பக்கத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னு அவங்க போட்டிருக்கலாம். நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா அந்த போர்டுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. நம்முடைய ஜெபத்தை என்ன பண்ணுறாரு? கேட்கும் ஆண்டவர். எப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் கஷ்டம், பணம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. அந்த வேதனை மத்தியில் அந்த ஊரில் அந்த இதே மாதிரி ஒரு ஃபுட் கிராமம், ஒருத்தர் கொடுப்பார், அவர் யார் கேட்டாலும் கொடுப்பார். அது ஒரு பரிசுத்தமான வாரத்தின் முதல் நாள். அந்த முதல் நாளில் அவர்கிட்ட போய் நம்ம கொஞ்சம் கஷ்டத்துக்கு வாங்கிக்கலாம், வட்டிக்கோ கைமாத்தோ தெரிஞ்சோ ஏதோ கேட்க போகிறார். அவர் சர்ச்சுக்கு 8:30 மணிக்கு உள்ளே வர்றாரு. உள்ள வரத்தில் ஐயா தோத்துறங்கிற என்னன்னு தம்பிங்கிறாரு. இதே மாதிரி அவசரம், எனக்கு ஒரு 5000 வேணும். கொஞ்சம் நில்லுப்பா, சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டாரு கேட்டகிஸ்ட்டு சுந்தர். லேட்டாக போனால் திட்டுவார். சர்வீஸ் முடிச்சுட்டு வர்றேன், வெயிட் பண்ணு, உனக்கு தாரேன், கொஞ்சம் உனக்கு கண்டிப்பாக தாரேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டார். 8:30 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிச்சது. ஜெபம், பாட்டு, ப்ரேயர், வேத பாடம், அடுத்து அறிவிப்பு, மெசேஜு, காணிக்க, அடுத்து ஜெபம், ஆசீர்வாதம், எல்லாம் ஒரு நல்ல செய்தி. ஒரு 1:45 2 மணி நேரம் ஓடிட்டு முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அவர் 2 முடிஞ்ச பிறகு 2 கையையும் தூக்கி வானத்துக்கு நேரே நிற்கிறார். ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரரு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணிவிட்டு, அப்பா நீங்கள் எனக்கு ஒரு ஹீலிங் பவர் தாங்க, நான் யாருக்கு ஜெபம் பண்ணாலும் ஹீலிங் வேணும் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் சொன்னாராம், 2 கையும் தூக்கி நேரே 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுனாராம். அந்த அம்மா சொல்லிச்சான், 2 கையும் எவ்வளோ நேரம் என்னையால் ஒரு 5 செகண்ட் இல்லை 10 செகண்டு. இப்போ இந்த கேட்ட பிறகு 1 நிமிஷம் கையை தூக்கி வைக்க முடியுது, 60 செகண்டு. 4 மணி நேரம் மேலேயே அப்படி வச்சுருந்தாங்களாம். ஆண்டவர் சொன்னாராம். அந்த அம்மா சொல்லிச்சான், ஏன் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, 4 மணி நேரம் எப்படிப்பா வைக்க முடியும்னு கேட்டுச்சான். இயேசு சொன்னாராம், 6 மணி நேரம் சிலுவையில் நான் இப்படி கை வச்சுருந்தேன், நீ பார்க்குறியா? 6 ஹவர்ஸ் நான் ஜெபம் பண்ணதால் தான் உனக்கு இவ்வளோ பெரிய வாழ்வு, நீ 4 மணி நேரம் ஏன் நிற்கக்கூடாதுன்னாராம்.
அந்த அம்மா ஆண்டவர் சொன்னபோது 2 கையும் இப்படி 2 பரத்துக்கு நேராக அப்படி கையை நோக்கி வச்சுருந்துதான். 4 மணி நேரம் ஜெபித்த ஒரு பெரிய ஊழியக்காரராக மாறிடுச்சான். இது நான் கேட்டது. இது என்னுடைய அம்மா, என்னுடைய சித்தி பார்த்தீங்கன்னா அந்த இருட்டு ரூமுக்குள்ளே இப்போ லைட் இருக்காது. இருட்டுனா லைட் இருந்தால் தானே சுவிட்சு போட, சுவிட்ச் இருந்தால் தான் லைட்டு போட, ஒன்றுமே இல்லை. ஆனால் ராத்திரி நேரத்தில் பகல் நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, 2 கையும் முழங்கால் நின்று பரத்துக்கு நேரம் அப்படியே தூக்கிட்டு நிற்பாங்க. ஒரு சட்டை போடாத 2 பாட்டியும் 2 அம்மாக்களும் அப்படி நின்று ஜெபித்ததால் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிதான வாழ்வு. ஒருவேளை அதுதான் அவர் சொல்கிறாரு, நீ கண்ணை அப்படி கையை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே அந்த பணக்காரு சர்ச்சுக்குள்ளே நின்னாராம். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு உள்ளே ஒருத்தன் 5000 ரூபா கேட்டானே, 5000 ரூபா கேட்டவனை காணலியப்பா, அவன் எங்கே போயிட்டான், அவனை கூப்பிடுப்பா, நான் 5000 ரூபா கொடுக்கணுன்னாரான். அவனை போய் அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு வா, இன்னார் ஒருத்தர் சொல்லி அவர் பேரை சொல்லி போய் கூட்டிகிட்டு வான்னாரான். கூப்பிட போனால் அவர் சொல்லிட்டாரான், எனக்கு 5000 ரூபா வந்துருச்சு, வேண்டான்னு சொல்லுன்னாரான். எப்படிடான்னாரான். அவரே போய் சர்ச்சில் போய் ஆண்டவரை நோக்கி தான் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட தானே கேட்டார். அவர் கேட்டதை பார்த்தேன், நான் வெளியே நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு 5000 ரூபா தந்துட்டாரு. அந்த ஆண்டவரை கேட்டதை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் மத்தேயு 7:7 சொல்கிறாரு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறேன் எவனும். யோவான் 14:14 சொல்கிறாரு, என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவள் நான் உங்களுக்கு நேம் ஆஃப் த ஜீசஸ், நீங்கள் என் நேமில் எதை கேட்டாலும் அவங்களுக்கு தருவேன்னு சொல்கிறாரு. அதை தான் யோவான் 16:24 சொல்கிறாரு, நீங்கள் இதுவரை என் நாமத்தினால் ஒன்றுமே கேட்கல, நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேளுங்கள், நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்கிறாரு. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். அண்ணாள் போய் அந்த ஆலயத்தில் 2 கையும் தூக்கி 1 சாமுவேல் 1:11 3மே ஒன்று தான், 1 எல்லாமே ஒன்று தான், நீ ஒருத்தர் தான்ப்பா, என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்கன்னு ஜெபம் பண்ணாங்க. ஆதியாகமம் 28 யாக்கோபு தனிமையில் படுத்திருக்கிறப்போ தகப்பனே என்று தலையில் ஒரு கல்லை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு மெல்லாக்க படுத்துக்கிட்டு 2 கண்ணை வானத்துக்கு நேராக உயர்த்தி, தகப்பனே கைவிடப்பட்ட நிலவில் வந்திருக்கிறேன், கோலும் தடியுமாய் வந்த எனக்கு நீர் ஆசீர்வதிப்பாரானால். அவனுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அந்த 7 தாய் லூக்கா 7 ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவளுக்கு பெரிய வாழ்வு, அந்த வாழ்வை கொடுக்கும் உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே பரத்துக்கு நேராக என் கண்களை தூக்குறேன்ப்பா, என் கைகளை விரிக்கிறேன்ப்பா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொன்னீங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொன்னீங்க, எனக்கு ஒரு விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீங்களா, என்னை ஆசீர்வதிக்க மாட்டீங்களா, உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிற தகப்பனே எனக்கு ஒரு கிருபையை தாங்க, எனக்கு ஒரு இரக்கத்தை தாங்க, உங்களுடைய பிரச்சனத்தை தாங்க. நீங்க கேட்கிறப்போ நீங்க எந்த பிரச்சனையில் இந்த இடத்துல இருந்தாலும், குழந்தை இல்லை ஐயா, கடன் பிரச்சனை, என் மகன் என்னை கைவிட்டுட்டான், சொத்துக்களை பிரித்து என் பிள்ளைகள் வாங்கிட்டு என்னை ரோட்ல விட்டு போயிட்டாங்க, அப்படி ரோட்ல விட்டு போன பிறகு எனக்கு ஒரு விடுதலை இல்லை, எனக்கு ஒரு வாழ்வு இல்லை, எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா, நான் இன்னாருக்கு இவ்வளவு கடன் கொடுத்தேன், அவங்க தரேன்னு வாங்கினாங்க, என்னுடைய நண்பர் டாக்குமெண்ட் இல்லை எழுதலை, இன்னைக்கு தர முடியாதுங்கிறாங்க, எனக்கு வேற வழியே இல்லை, இன்னாருக்கு இந்த இடத்தை கொடுத்த இடத்தை தரமான்றாங்க, கையெழுத்து வாங்கிட்டாங்க, பணம் தரல, ஒரு கண்ணீரோடு இருக்கீங்களா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நான் நின்று முதல்களை ஆசீர்வதிப்பேன் சொல்ற தகப்பன் ஒரு காலமை கைவிடுறதில்லைங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனதில்லைங்க. அந்த தகப்பனை நோக்கி தகப்பனே எனக்கு ஒரு வாழ்வு தாங்க, என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் ரிசீவ் பண்ணிட்டார். அதுதான் 2 நாளாக 7ஆம் அதிகாரம், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு, அதில் ஒரு பிரேக்கர் சுவிட்ச் இருக்கு. அப்படி நாம இப்போ 4 பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். பிதா குமாரன் பரிசுத்தாவினால் உங்கள் நெற்றியில் சிலுவின் அடையாளத்தை வரைஞ்சிட்டோம். அதுதான் நாமம் நமக்கு எல்லாத்துக்கும் வரைஞ்சிட்டாங்க. தங்களை தாழ்த்தணும், அம்பல் பண்ணணும். நான் யார், நான் ஒன்றுமே இல்லை, இதிலேருந்து நான் ஒரு 10-20 நிமிஷத்தில் இறங்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன பண்ண முடியும்? தங்களை தாழ்த்தணும், அவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் ஓட்டு கேட்டார்ல, அம்மா அப்பாட்ட சாக்லேட் கேட்க மாதிரி எனக்கு விசிலுக்கு ஓட்டு போடுன்னு ஒருத்தர் சொன்னார்ல, இதுதான் ஜெபம். எல்லோரும் போட்டு விட்டாங்கல்ல, இதுதான் ஜெபம். என் நாமம் பிரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும், என்னை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிவிட்டு அவர் இங்கே இருக்கிறாரான்னு தேடணுமா.
இது யாருடைய வீடு? அவரை உன்னை விட்டு விலகுவதில்லை. கர்த்தர் என் பக்கத்திலே இருக்கிறார், என்னை விட்டு கடந்து போல. அது என் நம்பிக்கை. ஆனால் துன்மார்க்கனுக்கு கர்த்தர் எங்கே இருக்காரு? கூடிய வருவார். பிட்பாக்கெட்டு கூடிய வருவார். ஏமாத்துறவனு கூடிய வருவார். கொலைகாரனு கூடிய வருவார். பொய் சொல்றவனு கூடிய வருவார். பிட் அடிக்கிறவனு கூடிய வருவார். லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறவனு கூடிய வருவார். இதெல்லாம் துன்மார்க்கம். இது பாவத்தின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள். கலாத்தியர் 5:19. இதெல்லாம் துன்மார்க்கம். இதெல்லாம் விக்கெட். இதெல்லாம் துன்மார்க்கத்தர். அதான் கர்த்தர் தேடணும், முகத்தை தேடணும். அப்போ தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். தப்பு பண்ணிட்டேன்பா, எனக்கு இவ்வளோ கஷ்டம், வேதனையை லிஸ்ட் அவுட் பண்ணணும். அந்த மார்ட்டின் லூதர் சாத்தான் மோனானா, மார்ட்டின் தான் பைபிள் டிரான்ஸ்லேஷன் கொடுத்தவர். திருச்சபை ப்ராட்டஸ்டன்ட் ஃபாதர், நமக்கு ஃபாதர். ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபை உருவாக்கினவர் மார்ட்டின் லூதர். அவர் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கப்போ சாத்தான் வந்தானா, நீ இவ்வளவு பாவம் பண்ணியிருக்க, அதனால் இயேசு அவங்க கூட எல்லோரும் லிஸ்ட் அவுட் கொடுத்தானா. அவர் அப்படியா பாவம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பக்கத்தில் சோப்பு மைய வச்சுருந்தான், சோப்பு இங்கு பேனா எழுதுறது. பேனாவை திறந்தாரான், அவன் கொடுத்த லிஸ்ட்டில் ஊற்றிட்டாரான். ஏண்டா ஊற்றுனேன்னு சாத்தான் கேட்டாரான். என் பாவத்தெல்லாம் இயேசுக்கு சிலுவையில் ரத்தம் சிந்திட்டு மன்னிச்சிட்டாரா, அந்த ரத்தம் தாண்டா போடா வெளியேன்ட்டாரான். அதுதான் பொல்லாத வழியை விட்டு என்னிடத்தில் திரும்பினால் பரலோகத்தில் நான் கேட்டு, அந்த கேட்டுதல் தான் அது. என் கண்கள் திறந்திருக்கு, என் செவிகள் கறந்திருக்கு. 16வது ஆண்டு விழாவில் 16வது சங்கீதம், தேவனே என்னை காப்பாற்றும், நீர் எனது வலதுபார்ச்சா நிற்கிறபடியால் நான் என்ன பண்ணுவதில்லை, do not shake, அசைக்கப்படுவதில்லை. வாக்கு தத்தம், 2 வாக்கு தத்தத்தை பிடிச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த சர்ச்சை விட்டு, இந்த இல்லத்தை விட்டு, இந்த இடத்தை விட்டு, இந்த சர்வீஸ் முடிச்சு இன்னைக்கு கறியும் சோறும் சாப்பிட்டுட்டு நல்ல கறி குழம்பு சொல்லிட்டார் சுந்தர். 120 கிலோ கறியா அப்படி கரண்டிய ஆழத்தில் விட்டு தான் நாங்கள் எடுத்து போடுவோம்னு சொல்லிட்டார். அந்த ஐயா கூட, சுந்தர் கூட ஒரு ஐயா இருந்தார், அவரும் சொல்லிட்டார் நிறைய கறி குழம்பு ஆட்டுக்கறின்ட்டார். இதை சாப்பிட்டுட்டு போகும்னே ஆண்டவர் விடுதலை கொடுக்கும். ஆண்டவர். ஒரு அம்மா அப்பா சொத்துக்களை எல்லாம் பிரிச்சுட்டாங்க. 2 பையன், ஒருத்தன் டெல்லி, ஒருத்தன் சென்னை. 1 மாதம் அம்மா சின்னவன், 1 மாதம் பெரியவன், இல்லை பெரியவன் சின்னவன். இப்போ ஜனவரி 31, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜனவரி 31 அண்ணன், 28 தம்பி, மார்ச் 31 அண்ணன், ஏப்ரல் 30, 120 நாளில் இப்போ இருக்கு 2 நாள் குறையுது, அவருக்கு 2 நாள் கூடுது. இதில் பிரச்சனை வந்துட்டு. அண்ணன் சொன்னால், தம்பி டெல்லியில் இருக்கவன் சொன்னால், என்னையால் முடியாது, எனக்கு இமாச்சல் பிரச்சனை மாற்றிட்டாங்க, என்னையால் முடியாதுன்னு அவன் லெட்டர் அண்ணனுக்கு எழுதுறான். அம்மாவை இங்கே அனுப்பாத, டெல்லிக்கு அனுப்பாதரா, ட்ரெயினில் அனுப்பாதங்கிறான். இவன் சொல்கிறான், என்னையால் முடியல, சம்பளம் கம்மி, எனக்கு ரொம்ப சிக்கல், என்னாலே அம்மாவை பார்க்க முடியாது. இப்போ ஃபுட்பால் அங்கே அடித்தாச்சு, இங்கே அடித்தாச்சு, கிரவுண்டில் நடுவில் நிற்க, ஃபுட்பால் எந்த கோலுக்கு போகிறேன்னு தெரியல, அம்மா கண்ணீரோடு நிற்கிது. நிற்கிற இடத்துல முட்டி போட்டு ஜெபம் பண்ணிச்சு, தகப்பனேன்னு. ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் வந்தார், சுந்தர் மாதிரி ஒருத்தர், நல்ல வாத்தியார். எனக்கு சின்ன பையன்லேருந்து அறிமுகம், நல்ல தம்பி, உண்மையான தம்பி, ரொம்ப பாசமானவன். எங்கள் சித்தி வீட்டுக்கு பக்கத்து வீடு. ரொம்ப அவ்வளோதான் தெரியும், அதுக்கு மேலே எனக்கு அவன் உறவு தெரியல, சொல்ல தெரியல. அவன் வந்தார், என்ன ஐயா பாட்டி ஆடுவீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, இப்போ பாருங்கள் என்ன நடக்குன்னு ஒரு லெட்டர் எழுதினார் அண்ணனுக்கு. உங்கள் அம்மா பேரில் உங்கள் அப்பா 20 லட்சம் ஃபிக்ஸட் பண்ணியிருக்காரு, மெச்சூர் ஆகி இப்போ 20 லட்சம் வந்துருச்சு. இப்போ அந்த அம்மா கையெழுத்து போட்டோம், 20 லட்சம் வருது, என்ன பண்ணுறது அந்த அம்மா கேட்கல, தெரியல, என்ன செய்யுது நீங்கள் சொல்லுங்கள். தம்பிக்கு ஒரு லெட்ரு, அண்ணனுக்கு ஒரு லெட்ரு. இப்போ தம்பியும் அண்ணனும் போட்டி போட்டு, அம்மா நான் பார்த்துக்கிறேன்டா. இந்த ஆலோசனை யாருங்க தருவா? அந்த அம்மா முட்டி போட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க. என்றைக்கோ வீட்டுக்காரர் கொடுத்த கடன் மெச்சூராகி வந்துடுச்சிங்க, ஃபிக்ஸடில் போட்டார். எங்கள் மாமன் அந்த போஸ்ட் பாக்ஸுக்கு 100 ரூபா 50 ரூபா ஒரு வீடாக வாங்கி போடுவார். என்றைக்கோ போட்டது வந்துடுச்சிங்க, அது காப்பாற்றுச்சிங்க. அதுதாங்க ஆண்டவர், அதுதாங்க கடவுள், காப்பாற்றும் கடவுள். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீர்
கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. இந்த ஆண்டவர் எப்பவுமே கைவிடாத ஆண்டவர். நீங்கள் உண்மையாக சொல்கிறார், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். யார்? கர்த்தர் எங்கே இருக்காரு? பக்கத்தில் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். இந்த விசேஷித்த ஒரு நாள் இது. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து மனிதனாக பிறந்து 3 ஆண்டுகள் பணி செய்து 33 ஆண்டுகள் அந்த உலகத்தில் இருந்து சிலுவையில் அறையுண்டு கல்லறைக்கு போய் உயிரோடு எழுந்து பயந்து போன சீஷர்களுக்கு பலமுறை தரிசனம் கொடுத்து அவளை ஸ்ட்ரென்தன் பண்ணி பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் இது. 40வது நாள். அதுதான் அந்த 40 நாள் தான் நமக்கு லென்த் நாட்கள். எத்தனை நாட்கள் பாஸ்டிங்? 40. மொத்தம் எத்தனை நாள்? ஆஸ் வெனஸ்டே சாம்பர் புதனில் வந்து ஈஸ்டர் வரை எத்தனை நாள்? 47 நாள். 7 வாரத்தின் முதல் நாள் அன்னைக்கு பாஸ்டிங் இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருப்தியாக சாப்பிட்டுட்டு தான் கோயிலுக்கு வரணும். வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் இருக்கலாம், சனிக்கிழமை பாஸ்டிங் இருக்கலாம். ஆண்டவர் உயிரோடு எழுந்த திருநாள் பாஸ்டிங் இருக்கக்கூடாது. அது மன மகிழ்ச்சியின் திருநாள். அந்த 7 கழித்து 40. இப்போ ஏப்ரல் 4 தான் உயிரோடு இருந்த திருநாள், ஈஸ்டர் கொண்டாடினோம். அதிலிருந்து மே 4 வரையும் 30 நாள். இப்போ 14-10 40வது நாள். இது ஆண்டவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள். இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னன்னா, நீங்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து. 1 அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீ வாசிங்க. 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது யூ ஆர் ஸ்ட்ரென்த், பலன் அடையும் ஆண்டவர். எப்படி பலன் அடையும்னா, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்க கேட்டோம். எலியா எடுக்கப்படுகிறார், எலிசா கூட இருக்கிறாரு. போகலை, ரொம்ப நேரம் இல்லை எக்ஸ்பிளேஷன் கொடுக்க. என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் சரித்திரம். சரி, உனக்கு இப்போ என்னடா வேணுங்கிறாரு. உன்ட்ட என்ன ஸ்பிரிட் இருக்கோ அந்த ஆவி எனக்கு வேணும். நிறைய ஆவி இருக்குது, நிறைய ஆவி இருக்குது, ஆவி நிறையா இருக்குது. எப்படின்னா, நார்வேயில் ஒரு பெரிய ஊழியக்காரர் ராத்திரி நடந்து வந்தார். தூக்கம் வந்துட்டு வழியில் ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன அவங்க வழிபடுற ஒரு ஆலயத்தில் படுத்துக்கிட்டார். வழியில் தூக்கம் வந்துடுச்சு. லைட்டு காட்டுக்குள்ளே படுத்தா பாம்பு தொல்லைன்னு. கொன்னத்தில் ஒருத்தர் வந்து எழுப்பினார், ஏன் அங்கே படுத்துருக்கேன், எஞ்சி போயான்னு. ஏன்பா வெளிச்சம் இருக்குது, வழிப்பாதம், தூக்கம் வந்துட்டு தூங்குறேன், ஏன் நான் உன்னை என்ன பண்ணிட போகிறேன், விடிஞ்சோன்னே பார்ப்பேன். இல்லை, நீங்கள் படுத்துருக்கதால ஏன் கடவுளுக்கு உள்ளே படுக்க முடியல, எரிச்சல் வருது, உடம்புலாம் தீயாக இருக்கான், என்னை வீட்டில் தூங்க விட மாட்டேங்க ஆவி, அதனால் எஞ்சி போனாராம். நிறைய ஆவி இருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வர வேண்டும். சண்டை போடுற ஆவி இருக்குது, கோவப்படுற ஆவி இருக்குது, கடன் வாங்கிட்டா திரும்ப கொடுக்காத ஆவி இருக்குது, அம்மா அப்பா மதிக்காத ஆவி இருக்குது, சும்மா டக்குன்னு குதிச்சு தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆவி இருக்குது, சும்மாவே எல்லாமே சொல்கிறாங்க. அதெல்லாம் ஆவி இல்லை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க. அவர் அங்கே கேட்ட பொழுது, நான் எடுக்கிறப்போ நீ என்ன பண்ணு, என்னை பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு வேர் இஸ் எலியாஸ் காடுங்கிறார். அந்த சால்வையை எடுத்து 2ஆ கிழித்து டெஸ்ட் பண்ணுறார். எப்படி எலிசா முதல்ல அடிக்கிறாரோ அதே மாதிரி எலியா எப்படி முதல்ல அடிக்கிறாரோ அப்படி எலிசா அடிக்கிறார். யோர்தான் 2ஆவது. இதுதான் வெயிட். அந்த வெயிட் வர்றதா அவர் சொல்கிறப்ப 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்போ அவருடைய ஆவி அவர்கிட்ட வர்றப்போ அவருக்கு ஒரு வல்லமை கிடைக்கி. அதுதான் லூக்கா 24:29 நீங்கள் வாசிங்கன்னா, அந்த ஆவி உங்களிடத்தில் வர்றப்போ, அந்த வல்லமை உங்கள் இடத்துல வர்றப்போ உன்னதத்தில் வரும் பலன்கிறார். சென்ட் ஃப்ரம் ஹெவன். அந்த உன்னதத்தில் வரும் பலன் நம்ம மத்தியில் வர்றப்போ நாங்கள் பலன் அடைகிறோம். முதல்ல ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை கேட்குறோம். கேட்ட ஆண்டவர் கொடுக்குறாரு. எலியாவுக்கு கொடுத்தாரு, எலிசாவுக்கு கொடுத்தாரு. அவங்க சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்தாங்க. பேதுருடிகளுக்கு கொடுத்தாங்க, பவுலுடிகளுக்கு கொடுத்தாங்க. அவங்க அடி வாங்கினாங்க, உத வாங்கினாங்க, செஞ்சாங்க. அதுதான் லூக்காவில் சொல்கிறார். உன்னதத்திற்கு ஆவி நீங்கள் வர்றப்போ எப்படி இருக்கீங்க? அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவினா, நாம் பிறருக்கு நன்மை செய்கிற மக்களாய் காணப்பட வேண்டும்.
உதவி செய்கிற மக்களாய். எப்படி உதவி? ஒரு பெரிய குருவானவர் அவர்கிட்ட போய் என்னை மாதிரி ஒரு துக்கடா, ஒரு சின்ன சீசன் போய் கேட்குறான், நண்பனா என்ன, நல்லதுன்னா எதுன்னு கேட்குறான். கேட்டுக்கிட்டே இருக்கான். அவர் சொல்கிறேங்கிறார். இதேமாரி ஒரு குளக்கரை, தண்ணி குறையாக இருக்கிற காலங்கள், அந்த வேட்டியை போட்டு மீன் அள்ளுவாங்க. நம்ம ஊர் குளத்தில் அந்த பிள்ளைலாம் தண்ணி வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்படி ஒரு மனிதன் அந்த மீனை பிடிக்கிறான். அந்த குருவானவர் சீசனை கூப்பிட்டு, நீ அந்த அவன்கிட்ட போய் என்ன செய்ய போகிறான் மீனை கேளுங்கிறார். அந்த பிடிச்சவன் சொல்கிறான், இந்த வீட்டுக்கு கொண்டு போவேன், என் மனைவிட்ட கொடுப்பேன், நல்லா கழுவி உப்பு போட்டு தேய்ச்சி அந்த செதில் அதில் இருக்க குடலெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக ஐர மீனை மசால் போட்டு சிக்கன் 65 ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவேன். அந்த ஐர மீன், அந்த நெத்தலி மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு. சென்னையில் அர்பின் மண்டிகையில் அதெல்லாம் விற்பாங்க. இங்கே வெறும் பானிபூரி மட்டும் தான் விற்கிறார் ஒருத்தர். வெறும் பானிபூரி மட்டும் கையை போட்டு கலக்கிட்டு இருந்தார். நான் வர்றப்போ பார்த்தேன். அந்த ஐர மீன், விரால் மீன்லாம் அப்படி ஃப்ரை பண்ணி விற்பாங்க. இந்த ஐயா வந்திருக்கிறா, அவங்க சர்ச்சில் ஆசீர்வாத தட்டி 5 லட்சமோ 10 லட்சத்துக்கு போவோம். அவங்க சர்ச்சு பெரிய சர்ச், அதில் தான் ஐயர் அவர் தான் எனக்கு குரு. இன்பமாக அதுதான் வாழ்க்கை இன்னும் அவன் சொன்னான். அப்படியான்னு இதான் இன்பமானு அந்த பையன் குருகிட்ட கேட்குறாங்க. இல்லைப்பா, வெயிட் பண்ணுங்கிறார். அடுத்த நாள் தினம் கடற்கரைக்கு மாதிரி அந்த பீச், அந்த குளத்தை சுற்றி வர்றாங்க. அடுத்த நாள் இன்னொருத்தர் வர்றாரு. நார்த்து இந்தியாவில் போனால் வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டா பகுதிக்கு நான் போகிறப்போ வாக்கிங் போவேன். நிறையா கிரவுண்டில் பொறி கொண்டாந்து காக்காக்கு போடுவாங்க, மிக்சர் கொண்டாந்து போடுவாங்க நிறையா பேர். சென்னையில் மெரினா பீச்சில் வாக்கிங் போவேன், பொறி கொண்டாந்து மிக்சர் கொண்டாந்து போடுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் அந்த மீன் குளத்துக்கு வந்து பொறி, அந்த மீன் உணவாகி பொறி உணவுலாம் கொண்டாந்து போடுறார். அது போட்டோன்னே மொத்த மீன் மேலே வருது, சாப்பிடுறது கீழே போயிடுது. இதில் என்னங்க உங்களுக்கு இன்பங்கிறார். பாருங்கள், நான் பொறி போடுறதால அந்த உணவு எவ்வளோ அழகாக சாப்பிடுது. அதனால் நான் தினம் வந்து என்ன போடுறேன், 1 கிலோ பொறி வாங்கி போடுறேன். 1 கிலோ பொறி அந்த பொரிக்கிற இடத்துல வாங்கினேன் கல்கட்டாவில், 35 ரூபா. இப்போ எது நல்லது வாழ்க்கையில்? இன்றைக்கி இந்த பேரன்புக் ஐயாவுடைய ஸ்கூலை காட்டிக்கிட்டே வந்தேன். என்னுடைய சகோதரர்கள் படித்தது ஒரு 85 வயதுக்கு மேலே உள்ள பெரியவர்கள்லாம் படித்த பள்ளிக்கூடம். அவர் தன் மனைவி பிள்ளைகளோடு வந்தாருங்க. கால்ரா வியாதி 1900 கூட்டமாக செத்து போகிறான். 2 வாலிப பெண் பிள்ளைகள் வீட்டில் விட்டுட்டு 2 பேரும் கால்ரா வந்தவங்களுக்கு போய் கிரேப் ஜூஸ் கொடுக்குறாங்க. அந்த அம்மா கால்ரா வந்துருச்சு, செத்து போச்சு. பேரன்புக் ஐயருடைய ஒய்ஃப். அன்றைக்கி மிஷினருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கும் வட இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை. அப்படியே கொண்டு போய் அந்த பிள்ளைகளை நார்த் இந்தியாவில் விட்டுட்டு, அவங்க ஊரில் இங்கிலாண்டில் விட்டுட்டு அவர் வர்றார். அவர் வந்து ராக்லண்டால் சிவகாசியில் போய் அதே கால்ரா வியாதி மக்களுக்கு பணி செய்கிறப்ப அவர் செத்து போகிறார். அப்படி தான் அவர் ஊழியம் செய்தார். இன்றைக்கி நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத மக்கள் எவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு விண்ணகத்துக்கு ஏறிய தகப்பன் கொடுக்கப்பட்ட கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் அன்றியும் மனந்திரும்புதலும் பாவமன்னிப்பும் எரிச்சலும் தொடங்கி பிதா என்னை அனுப்பினது போல நீங்கள் உலகம் எங்கே போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள்னாரு. அப்படி நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நம்முடைய அர்ப்பணிப்பு இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால், இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் 15 ஆண்டுகளாக திருச்சபை திறக்க முடியல, ஊழிய நடத்த முடியல. தமிழ் மிஷனரிகள் எத்தனை பேர் ஜெயிலில் இருக்காங்க யூபியில். அப்படிப்பட்ட அடிமைப்பட்ட கஷ்டத்தின் மத்தியில் மிஷனரிகள் பணி செய்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கான ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? மிஷனரிகளுக்காக கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா?
உங்கள் பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, வேலை இல்லை, ஒரு 6 மாதம் 1 வருஷம். இன்றைக்கி வெஸ்ட் பெங்கால் IMS ஸ்கூலில் இன்றைக்கி பிள்ளைகள் டீச்சர் இல்லை. இவங்க போனால் இங்கிலாந்துலேருந்து அந்த மாதிரி அந்த மக்கள் பார்க்குறாங்க. நீங்கள் படித்த படிப்புக்கு ஒரு 6 மாதம் 1 மாதம் ஷார்ட் டைம் ஒர்க்காக 6 மாதம் நீங்கள் வேலை செய்யலாங்க. வித் சேலரி, உணவு, அக்கமடேஷனோட இன்னொரு மொழியை கற்றுக்கலாம். உன் பிள்ளைய அனுப்புறியா? என் பிள்ளை கருப்பாக இருக்கா, மாப்பிள்ளை கிடைக்கல, 1 கிலோ தங்கம் கேட்குறாங்க, என்னையால் கொடுக்க முடியல, அப்படிப்பட்ட மாப்பிள்ளை வருதுன்னு கண்ணீரோடு இருக்கிறியா? நீ ஜெபம் பண்ணி உன் பிள்ளைய 6 மாதம் 1 வருஷம் மிஷனுக்கு அனுப்பு, ஒரு டீச்சராக அனுப்பு. ஆண்டவர் உன்னுடைய வாழ்வை கொடுக்கும் ஆண்டவர், உனக்கு நன்மை செய்யும் ஆண்டவர். நான் IMSல இருக்கிறப்போ என்னோடு GS கிங்ஸ்லி ஜான் இருந்தார். அவருடைய மகள் கருப்பு. அந்த பிள்ளையோட ஜெபம் என்னென்னா, முதல் மாப்பிள்ளையே ஓகே சொல்லணும். கருப்புன்னு யாருமே என்ன பண்ணக்கூடாது. அப்பா நகை வச்சுருக்காரு, பணம் வச்சுருக்காரு, ஐயர், அது வேறு. ஆனால் முதல் மாப்பிள்ளை கருப்புன்னு போகக்கூடாது. அதனால் 6 மாதம் ஊழியத்துக்கு போனால் அந்த அம்மா பாலிமேலா ஒடிசாவோ சத்தீஸ்கரில் போய் 6 மாதம் வேலை செய்த அந்த பொண்ணு. 7,000 ரூபா சம்பளம், இப்போ 10,000 ரூபா. வேலை செஞ்சுட்டு இருக்கவே மாப்பிள்ளை ஃபஸ்ட் மாப்பிள்ளை ஓகே ஆயிடுச்சு. இதுதான் பைபிள். இதுதான் உன் விண்ணப்பம், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் என்ன கஷ்டம் வந்தாலும், இப்படி ஒரு இறை ஒப்படைப்போடு நான் இன்றைக்கி NMSல ட்ரெஷராக இருக்கிறேன். நேஷ்னல் மிஸ்ரி, அதுவும் வேதநாயக மஸ்ரி ஐயாவுடைய ஆரம்பம்தான். அந்த ஊழியத்தில் இருக்கிறதால என்னுடைய வளர்ச்சி எனக்கு தெரியும். நான் இப்படி வளர்ந்துருக்கேன். உடல் பிரகாரமாக எடை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆனால் மனது பிரகாரமாய் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருக்கிறேன். அந்தளவுக்கு அந்த வாழ்வை கொடுக்கும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட இந்த 16வது ஆண்டு விழாவில் தகப்பனே என்னை காப்பாத்தேவனே என்னை நான் உம்மை நம்பி, முதல் வசனம். 8வது வசனம், நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நான் உமது வலது பரிசத்தில் வீட்டிற்கு வலதுகரம் என்னை உம்மால் ஒரு சேனைக்குள். 2 வாக்கு தத்தத்தை கொடுத்து யார் ஒப்படைப்போடு ஜெபிக்கிறீங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த மக்களை நோக்கி பார்ப்போமா? யாரெல்லாம் ஒப்படைப்போடு, அண்ணாள் எனக்கு ஒரு குழந்தையை தருவீரானால் அந்த பிள்ளை நான் ஊழியத்தை கொடுக்குறேன்னு ஜெபித்த பொழுது அவள் அதுக்கப்புறம் கவலைப்படவே இல்லை. டு நாட் வரி. யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதிப்பீரானால் நம்ம தசம பாகம் செலுத்துறேன்னு சொன்ன பொழுது அந்த அம்மா கவலைப்படலை. அந்த ஏழை தாய் ஒரு காசை காணிக்கைக்கு போட்ட பொழுது அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு வறுமையே இல்லை. அந்த பையன் உடைய சீசர்களுக்கு மக்களுக்கு 5 மீன் 5 அப்பத்தை கொடுத்த பொழுது அவன் குறைவுபடவே இல்லை. அதே மாதிரி தகப்பனை இப்பொழுது அர்ப்பணிப்போடு ஜெபித்த அன்பு பிள்ளைகள் மத்தியில், கண்ணீரோடு ஜெபித்த அன்பு பிள்ளைகள் மத்தியில் உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும், உங்களுடைய வழிநடத்தில் இறங்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்த்தாங்களோ அந்த மக்களுடைய பலவீனங்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமை, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட நிலைமை, சமூகத்தால் கைவிடப்பட்ட நிலைமை, எனக்கு நல்ல வேலை இல்லை, உயர்வில்லை, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு நீங்கள் இறங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரச்சனை ஓரோடு வரட்டும். இப்போ இயேசு மூலம் ஜெப கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென்.